ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வச்சு இன்றைக்கி நான் உங்களுக்கு ஈஸியான ஒரு டிஃபின் சாம்பார் பாசிப்பருப்பு வச்சு ஒரு சூப்பரான சாம்பாருங்க. ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு அலசிட்டு இது குக்கரில் வச்சுட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாய் சூடு பண்ணி அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக ஈஸியாக வெந்துடும். இதுக்கு சாம்பார் வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் நார்மல் வெங்காயம் தான் போட்டிருக்கேன். சாம்பார் வெங்காயம் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே நம்ம பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. அந்த பாசிப்பருப்பு இதில் கொட்டிடலாம். இப்போ வெங்காயம், தக்காளியும் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் குக்கரும் கழுவிட்டு தண்ணி அளவாக ஊற்றுக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி சாறு இதில் நம்ம போட்டுடலாம். புளி சாறு போட்டதுக்கப்புறம் இதுக்கு நம்ம சாம்பார் தூள் சேர்க்கறது இல்லைங்க. நம்ம நார்மல் மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அந்த மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் மிளகாத்தூள் தான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாவும் கிள்ளி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் செம்மையாக இருக்கும். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 கொதி வரணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் நல்லா மேலே இந்த மாதிரி கொத்தமல்லி அப்படியே தூவிட்டு நல்லா சூடான சாம்பார் என்ஜாய் பண்ண வேண்டியதா. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி